வாங்கு சொல்லுகிற மனிதன் மறுமை நாளில் கழுத்து நீண்டவனாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுகிறான். வாங்கு சொல்லுகிற மனிதனுக்கு ஜின், மனித இனம், அனைத்து உயிர் ஜீவராசிகளும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வந்து அவனுக்காக வேண்டி சாட்சி சொல்லுகிறது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். வாங்கோசையை கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்னதை போல நீங்களும் சொல்லுங்கள். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்கிற இடத்தில் மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லி வாங்குக்கு பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லி எனக்காக வேண்டி நீங்கள் வசீலா தேடும் போது உங்களுக்கு ஸலவாத்துக்குரிய 10 நன்மை உங்களுக்கு வழங்கப்படுவது மட்டுமல்ல, எனக்காக வேண்டி வசீலா தேடும் போது உங்களுக்காக வேண்டி மறுமை நாளில் நானும் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி வாங்குக்குரிய கூலி வாங்கு சொல்வதை போல் சொல்லி இது போன்றதெல்லாம் நாம் செய்யும் போது நமக்கும் சொர்க்கத்தை அல்லாஹ் விதியாக்குகிறான், பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். முற்சென்ற பாவங்கள் மன்னிப்பு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் வாங்குக்குரிய கூலியாக சொன்னார்கள். ஒழுவுக்குரிய கூலி பார்த்தோமா இல்லையா? 12 வகையான நன்மை. பல் துளக்கும் போது அல்லாஹ்வுடைய திருப்தி, வாயையும் முகத்தையும் கையையும் காலையும் கழுவும் போது பாவ மன்னிப்பு, அதற்கு பிறகு நாம் ஒரு சிறிய துவாவை ஓதும் போது சொர்க்கத்தினுடைய 8 வாசல் வழியாக எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் நம்மை கண்ணியத்தோடு எழுப்பி அழைப்பு கொடுக்கிறான். உறுப்புகள் எல்லாம் பிரகாசமாகிறது மறுமை நாளில். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சகோதரர் என்கிற சகோதரத்துவம் நமக்கு கூடுதலாக கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, யார் ஒருவர் ஒதுவு செய்து அங்க தூய்மையை சரியாக செய்து 2 ரக்காத்து தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு நீண்ட நெடிய சம்பவத்தை சொன்னார்கள். சொர்க்கம் உங்களுக்கு கட்டாயம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் வாங்குக்கும் ஒழுவுக்கும் கிடைக்கிற கூலி. பள்ளியை நோக்கி நடந்து வரும்போது ஜுமா உரை கேட்ட நண்பர்களுக்கு தெரியும். ஒழுவு செய்துவிட்டு பள்ளியை நோக்கி நீங்கள் நடந்து வரும்போது ஒரு 8க்கு ஒரு நன்மை, ஒரு 8க்கு பாவ மன்னிப்பு, ஒரு 8க்கு நன்மை, ஒரு 8க்கு பதவி உயர்வு, ஒரு 8க்கு 10 நன்மை, ஒரு 8க்கு தர்மம் கொடுத்த நன்மை. ஒவ்வொரு முறை அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு அவன் தொடர்பு வைக்கிற பொழுதும் அல்லாஹு தஆலா காலையிலும் மாலையிலும் யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி தொடர்பு வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாளிகை அல்லாஹ் கட்டிக்கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். பள்ளி வாயிலோடு வைக்கிற மனிதன், பள்ளி வாயிலோடு தொடர்பு உள்ளமுடைய மக்களை அல்லாஹ் மறுமை நாளில் அரசுடைய நிழல் கொடுத்து அல்லாஹ் அவர்களை கௌரவிக்கிறான் என்றும் நாம் பார்த்தோம். இதெல்லாம் பள்ளியோடு தொடர்பு வைக்கிற மக்களுக்குரிய நன்மை. பள்ளியோடு தொடர்பு வைத்து அதே போல ஒழுவு செய்து 2 ரக்காத்து நீங்கள் தொழுது பரலான தொழுகை எதிர்பார்த்து அமரும் பொழுது மலக்குமாருடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் அவருக்கு கருணை புரிவாயாக, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவர் இப்பொழுது ஏதாவது பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை நீ ஏற்று அவருக்கு நீ மறுமொழி அளிப்பாயாக. மலக்குமாருடைய பிரார்த்தனைக்கு ஆளாகிறோம். அல்லாஹ்வுடைய பள்ளியில் பரலான தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற நேரமெல்லாம் இவர் தொழுகையிலேயே இருக்கிறார் என்கிற பட்டியல், நன்மை பட்டியலில் நமக்கு நன்மை ஏறிக்கொண்டே இருக்கும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் பள்ளியை நோக்கி நடந்து வரும் பொழுதே கோடி 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 நன்மை. ஒழுவு செய்துவிட்டு 2 ரக்காத்து தொழுதால் அதனுடைய நன்மை 12 வகையான நன்மை.